ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டைலர் சித்ரா. பாருங்க, இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி வந்து லைனிங் கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு இப்போ ஒரு வீடியோ காமிக்கிற பாருங்கள். இப்போ இது அளவு ப்ளவுஸ் வச்சு பாருங்கள், இடுப்புக்கு கீழே வந்து ஒரு அடித்து திருப்புறது தான் இது. ஸோ அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேங்க. 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இறக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே சேர்த்து வந்து கீழே நம்ம கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு பாருங்கள், அந்த எண்டிலிருந்து மேலே அந்த ஹைட் இருக்குது இல்லைங்களா, உயரத்தோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி இதை மார்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள், இழுத்து வச்சு மார்க் பண்ணக்கூடாது. நார்மலாக ஒரு அளவுக்கு தான் வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த தையலுக்கு மேலே ஒரு கோடு போட்டால் போதுங்க. இப்படி போட்டோம்னா தான் நம்ம ஸ்டிஃபாக நிற்கும் ஷோல்ட்ரு. நம்ம மேலே 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்செல்லாம் விட்டோம்னா ஷோல்ட்ரு வந்து கண்டிப்பாக லூஸ் அடிக்கும், இறங்கி வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. இப்போ அதே மாதிரி வந்து சைடுலேயும் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அந்த மார்க்கிங் வந்து தையலுக்கும் சேர்த்து தான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் 2 கோடு போடல, ஒரு கோடு தான் போட்டிருக்கேன் தையலுக்கும் சேர்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சென்டர் பாயிண்ட், அதாவது முதுகு அளக்கிறது, முதுகோட இறக்கம் இருக்குது இல்லைங்களா, அது பாருங்கள். இது இடுப்பு ரெண்டையும் ஒன்றா பிடிச்சிட்டு பாருங்கள், முதுகு எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த 3 இது மார்க் பண்ணாலே போதுங்க, நம்ம பேக் பீஸ் வந்து வரைஞ்சிருவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இதை வந்து 2ஆக மடித்து போட்டு நம்ம நெக்கோட அளவு எவ்வளோங்கிறத பார்க்கணும். பாருங்கள், அவ்வளோதான். ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டு நீங்கள் கட் பண்ணி பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். டேப்புங்கிறதே தேவையில்லைங்க. டேப் ஒன்றும் அதிகம் தேவை வராது. ப்ளவுஸ் வச்சே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நெக்கு நல்லா கரெக்டாக வச்சு இழுத்து பிடிச்சி கொஞ்சம் தையல் வசிக்கி விட்டு மட்டும் நம்ம ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணோம், இந்த ஷோல்ட்ரு இது எல்லாமே வந்து இணைச்சிக்கணுங்க. இது ஷேப்பில் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ரவுண்ட் நெக் வந்து வரைய தெரிஞ்சால் வரையலாம், அப்படி இல்லைன்னா நெக் மாதிரி வரைஞ்சி அதில் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணோம்னா ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஆம்கோல் வரைஞ்சாச்சு. இந்த ஆம்கோல் வந்து 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், அங்கேருந்து ஒரு கர்வ் மட்டும் போட்டால் போதுங்க. இது வந்து ஆம்கோல் டெப்த்து. அவ்வளோதான், கரெக்டாக 1/2 இன்ச்சுங்க. 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்டில் ரவுண்ட் நெக் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நெக்கா ரவுண்ட் நெக்கான்னு கேட்டு ரவுண்ட் நெக் வேணும். இப்போ நான் ரவுண்ட் நெக் வந்து இதுக்கு மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான். எல்லாமே நம்ம கை வந்து கரெக்டாக அந்த பழகிட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க கட்டிங் எல்லாமே. ஸோ பாருங்கள், இப்போ பாருங்கள். அப்புறம் இந்த பிரெத் இருக்குது இல்லைங்களா, சுற்றளவு எவ்வளோன்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ சுற்றளவு பாருங்கள், 2ஆக மடித்து போட்டு அது எந்த எட்ஜு வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, கை நம்ம வந்து கட்டிங் பண்ணுறோம். கை கட்டிங் பண்ணும்போது இப்படி 2ஆக மடித்து நெட்டு துணியில் தான் வந்து நம்ம கை கட் பண்ணால் தான் ஸ்லீவ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கைக்கு வந்து கொஞ்சம் துணி பத்தலை அப்படிங்கும்போது நம்ம ஒட்டு கொடுக்கணும் கைக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சோண்டு துணி அடித்து திருப்பறதுக்கு தான் விட்டுட்டு கை நம்ம அளவெடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நெட்டு துணி தான் போட்டிருக்கேன், 4ஆக மடித்து ஃபோல்டு பண்ணி. பாருங்கள், இந்த மாதிரி கை வைக்கும்போது எண்டுக்கிட்ட வந்து போயிடுச்சுங்களா அந்த துணி. ஸோ இது வந்து பத்தாது, நம்ம ஒட்டு கொடுக்கணும். ஸோ இது ஒட்டு கொடுக்காமல் தைக்கலாம் அப்படிங்கும்போது எப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், நம்ம இந்த கட்டிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பேக் பீஸு, அந்த இடத்துல இந்த ஓவல் ஷேப் மாதிரி வருங்க, அதை வந்து இப்படி 2ஆக மடிச்சுக்கலாம். 2ஆக மடிச்சுட்டு இப்போ அந்த கை வச்சு மார்க் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வேணுமோ தையலுக்கு சேர்த்து நம்ம ஒட்டு கொடுக்காமல் வந்து நம்ம தைச்சிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி குறுக்கால போட்டு நம்ம கட் பண்ணுறோம். பாருங்கள், அங்கே துணி இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து எப்போவுமே இந்த கரை பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஓரத்தில் பார்த்திங்களா கரை பீஸ் தெரியுதா, இந்த கரை பீஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், கட் பண்ணுவோம் பாருங்கள். அப்போ தான் வந்து நமக்கு தையல் வந்து அடித்து திருப்பும்போது சுருக்காக வராது. அந்த சுருக்கு வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த கரை இருக்கிறத வந்து இந்த லைனிங் துணியோட ஓரம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஓரத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம அளவு பார்த்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், அந்த கரை பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கரை பீஸோடையே நம்ம தைச்சோம்னா சுருக்காக விழுகும். ஸோ அதுக்காக தான் இந்த கரை பீஸை வந்து கட் பண்ண சொல்கிறது. இப்போ பாருங்கள், அடித்து திருப்பறதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு அந்த இதிலேருந்து மார்க் பண்ணிக்கலாங்க. கையோட சுற்றளவு மார்க்கு, உயரம் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் கிட்ட ஒரு மார்க் பண்ணி, எல்லாமே வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு தான் மார்க் பண்ணியிருக்கேங்க. 2 கோடெல்லாம் போடணுங்கிறது கிடையாது. நம்மளாக தைச்சி லைனிங் மார்க் பண்ணி பழகிட்டோம்னா ஈஸியாக பண்ணிக்கலாங்க. இதுக்காக 2 கோடு அந்த மாதிரிலாம் மார்க் பண்ணுங்கிறது கிடையாதுங்க. மார்க் பண்ணும்போதே தையலுக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா
தள்ளி ஒரு மார்க் பண்ணால் போதுங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாலாம் இது பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. பாருங்கள், அவ்வளோதான். இந்த எண்டிலிருந்து அந்த எண்டு வரைக்கும் வளைவாக கொண்டு போய் கட் பண்ணிவிட்டு பாருங்கள், கை வந்து கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அங்கே ஒரு அர்கட் போட்டுக்கலாம், இங்கே ஒரு அர்கட் போட்டுக்கலாங்க மேலே ஷோல்டர்கிட்ட போட்டுட்டு பாருங்கள், அந்த 2 பீஸ் எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம அரை இன்ச்சு வந்து நம்ம லைட்டாக குடஞ்சி வெட்டிக்கலாம். இப்போ இந்த தையல் போட்டிருக்கோம் இல்லைங்க, தையல் வாசிக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணி அந்த பிசிறியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த அளவு ப்ளவுஸு வச்சு வெட்டுறது அக்யூரேட்டாக தாங்க இருக்கும். இதிலெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் வராது. டேப் எடுத்து வேலை செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணால் இன்னும் கரெக்டாக வருங்க. பாருங்கள், அவ்வளோதான். இங்கேருந்து சன்னமாக வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு குடஞ்சி வெட்டோம்னா அவ்வளோதாங்க, நீட்டாக இருக்கும். இவ்வளோ தான் குடஞ்சி வெட்டோம்னா கை வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. இது 2 ப்ளவுஸுக்கு பிளாக்கு அண்ட் ரெண்டு ப்ளவுஸ்க்காக இது கட்டிங். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கட்டிங் பாருங்கள். அந்த மிச்ச துணி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இப்போ முக்கோணம் மாதிரி வரணும் கிராஸ் போடுறதுக்கு. அப்போ தான் அந்த கிராஸ் வந்து நம்ம கரெக்டாக கிடைக்கும் ஃப்ரண்ட்டு டக்கு. இப்போ இது அளவு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கழுத்து எப்படி எடுக்கலான்னா, கொக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கொக்கி அதாவது லெஃப்ட் சைடு கொக்கி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த நெக்கு வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம மார்க் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக இழுத்து வச்சு கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணுங்க. தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் நிறைய போடுறேங்க. ஸோ நம்ம வீடியோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்யூங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி வந்து கழுத்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த முதுகு வந்து வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக ஒரு கோடு போடணுங்க. எக்ஸ்ட்ராலாம் வந்து நம்ம துணியே விட வேண்டியதில்லை இதுக்கெல்லாம், ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம நெக் வந்து வரைஞ்சாச்சு, ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சாச்சு. பாருங்கள், அங்கே ஒரு சின்ன ஒரு கட்டிங் மட்டும் போட்டு அந்த ஃப்ரண்ட்டு நெக்கும் அப்படியே அழகாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த சைடு பாருங்கள், அந்த லைனிங் துணி வந்து கட் பண்ணிடாமல், அதாவது முதுகு துணி கட் பண்ணாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கணும். இந்த சைடு வந்து ஆம்கோலும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதே மாதிரி இடுப்புக்கும் வந்து அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து டக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா வேணால் இன்னொரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வந்து அந்த தையல் வாசிக்கு நம்ம துணி விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. இது அளவான டக்கு தாங்கட்டிக்கு உங்களுக்கு 1.5 இன்ச்சு தான் நான் தையல் வாசிக்கு விட்டுருக்கேன். ஸோ அதுவே போதுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பேக் பீஸ் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணணும். பாருங்கள், ஃப்ரண்ட் கட்டிங் இவ்வளோதான் பீஸ் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி துணி போட்டு நம்ம கை தைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஃப்ரண்ட்டில். ஸோ இது நம்ம கரெக்டாக முதல்ல அளந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் கிளாத் வந்து நான் அளவெடுக்கிறேன். இப்போ டாட்டை பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சி தான் டாட்டை வந்து கையில் பிடிச்சிட்டு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டரில் கொஞ்சம் துணி விட்டுறணுங்க. அதை ஃபுல் டைட்டில் தைச்சோம்னா முன்னாடி இழுத்துட்டு வந்துடும் ஷோல்ட்ரு. ஸோ அதுக்காக கொஞ்சம் துணி விட்டு தைச்சிட்டு பாருங்கள், அந்த டாட் இருக்கிற அளவுக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு. சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இந்த துணியே போதும். ஸோ மார்க் பண்ணியாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் தையல் வாசிக்கு விட்டுறலாம். அப்புறம் சென்டரில் ஒரு டாட் வருது இல்லைங்களா, அதுக்கு ஒரு கொஞ்சம் விட்டுறலாம். அதுக்கு அங்கிட்டு தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க அந்த பட்டிக்கிட்ட. இவ்வளோதான். இதெல்லாம் நம்மளே அசியூம் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து டேப்பு போட்டு அளந்து தான் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த டாட்டெல்லாம் நம்மளாக பார்த்து பிடிக்கிறது தான், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதிலேருந்து வந்து ஒரு 2.5 இன்ச்சு கரெக்டாக 2.5 இன்ச்சு. ஏன்னா இது கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணால் போதும். அங்கேருந்து நமக்கு எவ்வளோ டாட் வேணுமோ அந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணி அந்த இடம் வருது. ஸோ நம்ம அப்படியே நீளமாக கிராஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்படி ஒரு கட்டு, அங்கே நீளமும் ஒரு கட்டு. இவ்வளோதாங்க ப்ளவுஸ் கட்டிங், ஓகேங்களா? இப்போ அது கொஞ்சம் பிட்டு வந்து பத்தாது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து மேலே நல்ல கிளாத் போட்டு நம்ம தைப்போம். அப்போ தைக்கும்போது நமக்கு அதுவே ஃபினிஷ் ஆயிரும். அப்புறம் அந்த டாட் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளரே அந்த பீஸ் பத்தாத துணி வந்து உள்ளுக்குள்ளே போயிடும், பார்த்திங்களா? இந்த மாதிரி போயிடும். ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணி பழகிக்கங்க. இப்போ அங்கே ஒரு அட்கட் போட்டுக்கலாங்க ஃப்ரண்ட்டில் டாட்டுக்கு. அதே மாதிரி இந்த ஆம்கோல் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஒரு அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் லைட்டாக குடஞ்சி வெட்டினா போதுங்க. ஃபுல்லாக கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாம் வந்து நம்ம குடஞ்சி வெட்ட வேண்டாம். ஸோ சின்னதாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வந்து குடையக்கூடாது. அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக அழகாக வந்து நிற்குங்க ஷோல்டரில்.
அதுக்காக தான் சொல்கிறது பாருங்கள். அவ்வளோதான் 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அது ஒரு டாட் பிடிச்சிங்கனாலே அழகாக வந்துடும். இவ்வளோ தாங்க கட்டிங். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். இது வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 ப்ளவுஸ் தான் இது. இதை நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தைச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ போடுறேங்க. இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் போடணும்.